பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு மாதவன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது அமோனியா வாயு என்பது காற்றில் கலந்திருப்பதாக ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சரியாவதற்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும்? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது மிகவும் வருந்தத்தக்க நிகழ்வு. இது கடல்ல இருந்து தொழிற்சாலைக்கு எடுத்து செல்ற குழாயில ஏற்பட்ட கசிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக அமோனியா வாயுன்றது ஃபெர்டிலைசர் அந்த உர தொழிற்சாலைக்கு தான் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கும். காமனாக நம்ம ஃப்ரிட்ஜ் இது மாதிரி இதுலேயும் அந்த அமோனியா தான் கூலண்ட்டாக பயன்படுத்துகிறோம். இந்த அமோனியா வாயு ஒரு நிறமற்ற வாயு. அப்புறம் அதோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு இரிட்டேஷன் அண்ட் எரிச்சல் வரக்கூடியது. லங்ஸை பாதிக்கும் அதிகமாக எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா. இது இப்போ இந்த முழுக்க இது ஒரு பராமரிப்பு குறைபாடு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ரெகுலராக அவங்களுடைய இன்ஸ்டலேஷன் அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பராமரிப்பை சரிவர செய்யப்படுதான்றதை அடிக்கடி கண்காணிக்கணும். அது குறித்து விழிப்புணர்வை அவங்களுடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதை அறிவுறுத்தணும். அரசும் இதை கவனமாக இதை கையாளணும். இதை தாண்டி பொதுமக்களுக்கு அங்க இருக்கிற தொழிற்சாலை சுற்றி உள்ள பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாக் ட்ரில்லோ ஒரு சோதனை இதுவோ ரெகுலர் இன்டர்வல்ல நடத்தணும். அதை நடத்துறத அரசாங்கமும் கண்காணிக்கணும். இந்த வாயு அப்படின்றது அங்க ஈஸியா பரவக்கூடியது. அதனால அதை உடனடியா ஒரு மக்களை அங்கேருந்து எவாக்குவேட் பண்றதும் அந்த எக்ஸ்போஷர்ல ப்ரிவென்ட் பண்றது மட்டும்தான் ஒரு வழிமுறையா இருக்குன்னு தவிர அது கொஞ்ச நாள் ஆகும். அது கொஞ்ச நாள்னாக்கா இந்த சென்ஸ் இன்னைக்கு அதோட டென்சிட்டி எவ்வளவு தூரத்துக்கு அது பரவி இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி வெளியில வந்திருக்குன்றது இன்னும் எனக்கு தெரியல. அதனால இது உடனடியே இன்னைக்கே அது சரியாயிடுமா நாளைக்கு சரியாயிடுமா அப்படின்றத என்னால உடனே இது சொல்றதுக்கு தெரியல எனக்கு அந்த இடத்துல. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு மாதவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.